subdivision பாருங்க. Second subdivisionல வந்து என்ன proof பண்ணணும்னா, for any A belongs to G, f of A inverse equal to f of A the whole inverse. அப்ப f of A ஓட inverse வந்து இந்த இடத்துல உள்ள இருக்குல்ல f of A, இந்த f of A ஓட inverse வந்து என்னன்னு சொல்லணும்னா f of A inverse ன்னு சொல்லணும். சரியா? இதான் நான் ப்ரூஃப் பண்ணணும். இதை ப்ரூஃப் பண்றதுக்கு என்ன ப்ரூஃப் டெக்னிக் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. டெஃபினேஷன் ஆஃப் இன்வெர்ஸ்லாம் முதல்ல ஸ்டார்டிங்ல படிச்சோம்ல. இப்ப A ஓட இன்வெர்ஸ் வந்து A இன்வெர்ஸ்ன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். A ஸ்டார் A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு A இன்வெர்ஸ் ஸ்டார் A ஈக்குவல் டு ஐடென்டி எலமெண்ட் ஈன்னு சொல்லிட்டோம்னா A ஓட இன்வெர்ஸ் வந்து A இன்வெர்ஸ் ஆயிரும். சரியா? A ஓட இன்வெர்ஸ் A இன்வெர்ஸ்ன்னு சொல்லணும்னா A ஸ்டார் A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு A இன்வெர்ஸ் ஸ்டார் A ஈக்குவல் டு ஈன்னு சொல்லணும். அதான் ப்ரூஃப் டெக்னிக். இப்ப f of A ஓட இன்வெர்ஸ் வந்து f of A இன்வெர்ஸ் சொல்லணும் அப்படின்னா இப்ப அதே மாதிரி நான் என்ன சொல்றேன்னு பாருங்க. f of A அங்க A போது ஆபரேஷன் ஸ்டாரா இருந்துச்சு. இங்க f of A நம் போது ஆபரேஷன் வந்து டெல்டா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா G ஓட ஆபரேஷன் ஹோமோமார்பிசம் டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே G ஓட ஆபரேஷன் வந்து ஸ்டாரு, G டேஷ்ன்றது டெல்டா. G டேஷுக்குள்ளதான் எதெல்லாம் இருக்கும்னா f of எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும். f of A, f of B, f of C அப்படின்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்க என்ன ஆபரேஷன் யூஸ் பண்ணணும்னா டெல்டா யூஸ் பண்ணணும். ஏன்னா f of A, f of B எல்லாம் எதுல இருக்கும்னா G டேஷ்ல இருக்கும். G டேஷ்ல யூஸ் பண்ற ஆபரேஷன் வந்து என்னன்னா டெல்டா. சரியா? ஓகே. இப்ப f of A ஓட இன்வெர்ஸ் வந்து f of A இன்வெர்ஸ் ப்ரூஃப் பண்ணா என்ன ப்ரூஃப் டெக்னிக் சொன்னீங்கன்னா by using inverse law A delta f of A inverse equal to அடுத்து f of A inverse delta f of A equal to f of E which is equal to E dash. அப்படி சொல்லிட்டேன்னா எனக்கு f of A the inverse வந்து f of A inverse ஆயிரும். இதான் proof technique. So what is the proof technique? To prove the inverse of f of A is f of A inverse அப்படின்னா by using the definition of inverse law ஸ்டார்டிங்ல படிச்சோம்ல அதுபடி f of அங்க வந்து என்ன படிச்சீங்க inverse lawனா A star A inverse equal to A inverse star A equal to E ன்னு படிச்சீங்கல்ல. அதுல போய் A க்கு பதிலா f of A வையும் ஸ்டாருக்கு பதிலா டெல்டாவையும் ஈக்கு பதிலா இ டேஷையும் போட்டீங்கன்னா அதைத்தான் நான் இங்க ப்ரூவ் பண்ணி காட்ட போறேன். சரியா? சோ அப்பதான் அதான் f of A டெல்டா f of A இன்வெர்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கணும். ஓகேவா? So அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா by the definition of group homomorphism this f of A delta f of A inverse is equal to என்னன்னா f of A star A inverse. கரெக்ட் தானே? இதான group homomorphism ஓட definition. f of A star A inverse இருந்தா எப்படி எழுதிக்கலாம்? f of A delta f of A inverse. ஆக்சுவலா நான் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இதுக்கு ஈக்குவலா இருக்கும். அது வந்து என்னன்னா by the definition of group homomorphism. ஓகே. இப்ப f of A star A inverse என்னது? A star A inverse E. அப்ப f of E equal to என்ன வரும்? f of A delta f of A inverse வரும். f of E னா என்னது? E dash. இப்பதான் proof பண்ணோம். by using first subdivision f of E equal to E dash. So E dash equal to f of A delta f of A inverse கிடைச்சிருக்கு. இதை நான் equation number 1 ன்னு எடுத்திருக்கேன். இப்ப அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதானப்ப நான் ப்ரூஃப் பண்ணணும். A star A inverse equal to E தானே ப்ரூஃப் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? f of A delta f of A inverse equal to E dash ன்னு ப்ரூஃப் பண்ணணும். அது ப்ரூஃப் பண்ணிட்டேன். இப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அடுத்து நான் என்ன சொல்லணும்னா இதை முதல்ல போடணும். இதை ரெண்டாவதா போடணும். அப்ப f of A inverse delta f of A inverse delta f of A போட்டீங்க அப்படின்னா அதுவும் by the definition of group homomorphism இது எப்படி எழுதிக்கலாம்னா f of A inverse star A ன்னு எழுதிக்கலாம். இது f of E ன்னு again மாறும். அப்புறம் இந்த டேர்ம் வந்து இதை அப்படியே இங்க எழுதிருக்கோம். f of A inverse delta f of A. f of E னா E dash ன்னு தெரியும். இது அப்படியே எழுதிருக்கேன். இதை equation number 2 ன்னு எழுதிருக்கேன். So from equation 1 and 2 இது ரெண்டையும் கம்பைன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீங்க நினைச்ச மாதிரி அந்த இன்வெர்ஸ் லா வந்துரும். f of A delta f of A inverse equal to f of A inverse delta f of A equal to E dash. இது வந்து அந்த definition of inverse law which means என்ன அர்த்தம்னா f of A ஓட inverse வந்து என்னன்னா இந்த f of A inverse. இதுக்கு அதான் அர்த்தம். So அதான் எழுதிப்போம். From 1 and 2 we get the inverse of f of A is nothing but f of A inverse. Second subdivision proof பண்ணியாச்சு. So proof technique என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த ஸ்டெப்ஸ் புரியும். So அப்படியே ஒரு ஸ்டெப்பா வரிசையா பார்க்காம what is the proof techniqueன்றத முதல்ல யோசிங்க. என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுக்கு நம்ம என்ன மாதிரி ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். நெக்ஸ்ட்
third subdivision பாருங்க. Given that H is a subgroup of H வந்து subgroup of G அப்படின்றது given thingல கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன proof பண்ணோம்னா f of H is a subgroup of G dash அப்படின்றத proof பண்ணோம். So given thing is H is a subgroup of G. I have to prove that f of H is a subgroup of G dash அப்படின்றத நான் proof பண்ணணும். Okay. H வந்து subgroup of G அப்படின்னா என்ன அர்த்தம்னா by the previous theorem நான் சொன்னேன் இனிமேல் theorem வச்சு தான் subgroup யூஸ் பண்ணிக்கணும். So by using the theorem subgroup na enna arthona if you take any two elements in the H abdina for example if you take a comma b belongs to H na by using the theorem we have a star b inverse belongs to H. So adu mari da inga இப்ப இங்க வந்து H ல H1, H2 belongs to H ன்னு எடுத்துக்கிட்டேன்னா by using the theorem எனக்கு என்ன இருக்கும்னா H1 star H2 inverse belongs to capital H. So அதுதான் என் கையில இருக்கும். இதுதான் H subgroup given thing னா எனக்கு அதுதான் இந்த மேல அர்த்தம். And once அந்த theorem prove பண்ணதுக்கு அப்புறம் ஓகே இப்போ நான் என்ன ப்ரூஃப் பண்ணனும்னா f of h is a subgroup of g ன்றத ப்ரூஃப் பண்ணனும். So f of h subgroup of g அப்படினு ப்ரூஃப் பண்ணா என்ன பண்ணனும் obviously அந்த theorem படி அந்த f of h ல இருந்து நான் any two elements எடுத்துக்கிட்டேன் அப்படினா அது ரெண்டையும் நான் ஆபரேஷன் பண்ணனும். என்ன ஆபரேஷன் f க்குனா என்ன ஆபரேஷன் டெல்டா தானே f வந்துருச்சு அப்படினாலே ஆபரேஷன் டெல்டாக்கு போயிடும். f வரலனா வெறுமனே எலிமெண்ட்ஸ்னா ஸ்டார் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே இப்போ இது ரெண்டையும் ஆபரேட் பண்ணா டெல்டா. So இது சப்குரூப் சொல்லணும்னா by using the theorem என்ன சொன்னா போதும் f of h1 delta f of h2 the whole inverse belongs to f of h அப்படி சொல்லிட்டேன்னா எனக்கு f of h is a subgroup of g dash ஆயிருமா f of h is a subgroup of இது g dash பா g dash இது வெறுமனே சிம்பிளா g ஓகேவா இப்போ நான் h சப்குரூப்னு சொல்லணும்னா இனிமேல் அந்த தியரம் படி h ல any two elements எடுத்துக்கிட்டேன் a, b ன்னு எடுத்துக்கிட்டேன்னா நான் a star b inverse belongs to h ன்னு சொன்னா h வந்து எனக்கு சப்குரூப் ஆயிடும். அதே மாதிரி இப்ப நான் எதை சொல்லணும்னா f of h வந்து சப்குரூப் ஆஃப் g dash சொல்லணும் அப்படின்னா நான் f of h ல ஏதாச்சும் ரெண்டு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் டெல்டா படி ஆபரேஷன் பண்ணும் வித் இன்வர்ஸோட f of h1 delta f of h2 inverse அது பண்ணிட்டு அது that belongs to f of h ன்னு சொல்லிட்டேன்னா எனக்கு f of h வந்து சப்குரூப் ஆஃப் g dash ன்னு ஆயிடும். சரியா இதான் சப்குரூப் இப்படிதான் ப்ரூவ் பண்ணா போதும் சிம்பிளா ஒன்ஸ் அந்த தியரம் நீங்க ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் சிம்பிளா அது ஒன்ன மட்டும் சொன்னா போதும். இல்லன்னு வச்சுக்கோங்க சப்குரூப்னு ப்ரூவ் பண்றதுக்கு அந்த டெஃபினிஷன் படி பாத்தீங்கன்னா நீங்க மூணு சப்டிவிஷன் ப்ரூவ் பண்ணணும். ஐடென்டிட்டி எலிமெண்ட் பிலாங்ஸ் டு f of h சொல்லணும், இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு f of h சொல்லணும், க்ளோஷர் பிலாங்ஸ் டு f of h சொல்லணும். இவ்வளோத்தையும் சொன்னாதான் f of h வந்து சப்குரூப்பா இருக்க முடியும். ஆனா ஒன்ஸ் அந்த தியரம் நம்ம ப்ரூவ் பண்ணனால நம்ம எது மட்டும் சொன்னா போதும் இப்ப அதுல இருந்து ஏதாவது ரெண்டு எலிமெண்ட் எடுத்துட்டு அந்த ரெண்டு எலிமெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணணும் ஆபரேஷன் போடணும் இன்வர்ஸோட சேர்த்து ஆபரேஷன் போட்டு which belongs to f of h ன்னு சொல்லிட்டோம்னாலே f of h என்னவாயிரும் நமக்கு சப்குரூப் ஆஃப் g dash ன்னு ஆயிரும். சரியா அதான் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டு எலிமெண்ட் எடுக்கணும் f of h ல இருந்து அதை f of h1 f of h2 ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் என்ன சொல்லணும் அப்படின்னா அது ரெண்டையும் ஆபரேஷன் பண்ணணும் f of h1 delta f of h2 the whole inverse அப்படிதானப்பா சொல்லணும். a, b belongs to h ன்னு எடுத்தேன்னா a star b inverse belongs to h ன்னு சொன்னாதான் h சப்குரூப் ஆகும். அப்ப அந்த b க்கு இன்வர்ஸ் எடுக்கணும்ல அந்த b தான் நமக்கு இங்க f of h2. அப்ப அதுக்கு இன்வர்ஸ் எடுத்தீங்கன்னா f of h2 the whole inverse. So which is equal to f of h1 delta இது எதுக்கு ஈக்குவல் இது by using the second subdivision. இப்ப செகண்ட் சப்டிவிஷன் என்ன ப்ரூஃப் பண்ணோம் f of a the whole inverse எதுக்கு ஈக்குவல் ப்ரூஃப் பண்ணோம் f of a inverse ஈக்குவல் ப்ரூஃப் பண்ணோமா by using the second subdivision இந்த f of h2 the whole inverse வந்து by using second subdivision எதுக்கு ஈக்குவல்னா f of h2 inverse க்கு ஈக்குவல். சரியா இது புரியுதா அந்த ஸ்டெப் வந்து by using subdivision 2. இப்ப since f is a homomorphism this can be written as f of h1 star h2 inverse. சரியா f ஹோமோமார்பிசமா இருக்கனால this is equal to this ன்னு எழுதிக்கலாம். ஓகே அப்புறம் கிவன் திங் யூஸ் பண்ணணும்ல என்னோட கிவன் என்னன்னா h is a subgroup of g. h சப்குரூப்னா என்ன அர்த்தம் if I take any two elements belongs to h அப்படின்னா h1 star h2 inverse belongs to h அதான டெஃபினிஷன் அதான தீரம் h சப்குரூப்னா அதான அர்த்தம். அப்ப இந்த h1 star h2 inverse வந்து எனக்கு எதுக்குள்ள இருக்கும்னா this h1 star h2 inverse belongs to this capital H since h is a subgroup. அப்ப இங்க f இருக்கனால it belongs to f of h. சரியா அப்புறம் என்ன எடுத்தேன்னா I take two elements from f of h. அப்புறம் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா f of h1 delta f of h1 the whole inverse belongs to f of h ன்னு சொல்லியிருக்கேன். Which means this f of h is a subgroup of g dash ன்னு அர்த்தம்
by the theorem. This is இத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம். சரியா? ஓகே. next definition is kernel of a homomorphism. Kernel of a homomorphism அப்படின்னா என்னன்னா, homomorphismல இருந்து தான் kernel of a homomorphism define பண்றோம். So இப்போ வந்து G இருக்கும், G dash இருக்கும். G ல இருக்க எந்தெந்த எலமெண்ட் எல்லாம் G dashல இருக்க ஐடென்டிட்டி எலமெண்டோட மேப் ஆகுதோ அதுதான் kernel குள்ள இருக்கும், kernel F குள்ள இருக்கும். கெர்னல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கெர்னல் எஃப்ன்றது ஒரு செட்டு. அந்த செட்டுக்குள்ள இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி எலமெண்ட்ஸா இருக்கும் அப்படின்னா, கெர்னல் எஃப்க்குள்ள ஒரு எலமெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த எலமெண்ட் வந்து எதோட மேப் ஆயிருக்கும்னா ஜி டேஷ்ல இருக்க ஐடென்டிட்டி எலமெண்டோட மேப் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்ற எலமெண்ட் வந்து கெர்னல்குள்ள இருக்கு அப்படின்னா அந்த ஏன்ற எலமெண்ட் வந்து எதோட மேப் ஆயிருக்கும்னா ஜி டேஷ்ல இருக்க இ டேஷோட மேப் ஆயிருக்கும். which means f of a equal to e டேஷ்னு அர்த்தம். f of a equal to e dash இருந்தா மட்டும்தான் அந்த ஏன்ற எலமெண்ட் எதுக்குள்ள இருக்கும்னா கெர்னல்குள்ள இருக்கும். சிமிலர்லி இப்ப bன்ற எலமெண்ட் வந்து கெர்னல்குள்ள இருக்கு அப்படின்னா f of b டெஃபினட்டா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஐடென்டிட்டி எலமெண்ட் e dash க்கு ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி c belongs to kernel f of c equal to e dash. d belongs to kernel f னா f of d equal to e dash. புரியுதா? So இதான் வந்து கெர்னலோட டெஃபினிஷன். If f from G to G dash is a group homomorphism, then the set of elements of G which are mapped into E dash. பாருங்க, which are mapped into எந்தெந்த எலமெண்ட்ஸ்லாம் G ல இருக்க எந்தெந்த எலமெண்ட்ஸ்லாம் E dash ஓட மேப் ஆயிருக்கோ, சரியா? E dash is nothing but the identity element of G dash ன்னு சொல்லியிருக்காங்க. மேப் ஆயிருக்கோ அந்த செட்டுக்கு பேர் தான், அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி ஒரு செட்டுக்குள்ள போடுறோம், அந்த செட்டுக்கு பேரு கெர்எஃப்னு டினோட் பண்றோம். அதுக்கு பேர் தான் என்னன்னா கெர்னல் ஆஃப் ஹோமோமார்பிசம் எஃப்னு சொல்றோம். புரியுதா? கெர்னல் ஆஃப் ஹோமோமார்பிசம் இஸ் நத்திங் பட் எந்தெந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஜி டேஷ்ல இருக்க ஐடென்டிட்டி எலமெண்டோட மேப் ஆகுதோ அந்த மேப் பண்ற அந்த எல்லா எலமெண்ட்ஸுமே ஜில இருக்க அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கெர்எஃப்ல இருக்கும். சரியா? கெர்எஃப்ன்றது பாத்தீங்கன்னா இப்ப எங்க இருக்கும்னா ஜில இருக்கும். கெர்எஃப்ல இருக்க செட்ல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே ஜில இருக்கிற எலமெண்ட்ஸ் தானே. அப்ப கெர்எஃப்ன்றது எதுல இருக்கும்? ஜில இருக்கும். நெக்ஸ்ட் தியரம் என்னன்னா, அப்படிப்பட்ட கிடைக்கிற ஒரு செட் வந்து பாத்தீங்கன்னா சப் குரூப்பா இருக்கும், ஜிக்கு வந்து சப் குரூப்பா இருக்கும். இந்த மாதிரி ஒரு கெர்னல் எஃப் கிடைக்குது அப்படின்னா அந்த கெர்னல் எஃப் வந்து கண்டிப்பா என்னவா இருக்கும்னா அந்த குரூப்புக்கு சப் குரூப்பா தான் இருக்கும். சரியா? சோ நம்ம என்ன இந்த தியரம்ல ப்ரூஃப், இது வெரி இம்பார்ட்டன்ட் தியரம் கேட்பாங்க. கெர்னல் எஃப் இஸ் a subgroup of the group G. ஏன்னா கெர்னல் எஃப்ல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே எதுல இருக்க எலமெண்ட்ஸ்? ஜில இருக்க எலமெண்ட்ஸ். கரெக்ட் தானே? ஜில இருக்க எந்தெந்த எலமெண்ட்லாம் ஜி டேஷ்ல இருக்க ஐடென்டிட்டி எலமெண்டோட மேப் ஆகுதோ அந்த எலமெண்ட்ஸை தூக்கி தானே கெர்னல் எஃப் குள்ள போடுறோம். அப்ப கெர்னல் எஃப்ன்ற செட் எதுக்கு கீழே இருக்கும்? ஜியோட சப்செட்டா தானே இருக்கும். அந்த சப்செட் வந்து சப் குரூப்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கெர்னல் எஃப் இஸ் a subgroup of G ன்னு ப்ரூவ் பண்ண போறோம். இதான் அந்த தியரம். சப் குரூப்னா ஆப்வியஸா இந்த தியரம், இப்போ ப்ரீவியஸ் தியரம் படி சப் குரூப்னு தான் என்ன ப்ரூவ் பண்ணா போதும். நீங்க எதை சப் குரூப்னு சொல்ல போறீங்க? கெர்னல் எஃப் தானே சப் குரூப்னு சொல்ல போறீங்க. ஸோ கெர்னல் எஃப் சப் குரூப்னு சொல்லணும்னா என்ன பண்ணணும்? நம்ம அதுல இருந்து ஏதாச்சும் ஒரு 2 எலமெண்ட் எடுத்துட்டு A star B inverse belongs to kernel F ன்னு சொல்லிட்டா kernel F சப் குரூப் ஆயிருமா? அதானே அந்த தியரம் படி. சப் குரூப்னு சொல்றதுக்கு அதானே ப்ரூஃப் டெக்னிக்னு சொல்லி கொடுத்தேன். வாட் இஸ் த ப்ரூஃப் டெக்னிக் ஃபார் சப் குரூப்பா? சப் குரூப்னு சொல்றதுக்கு என்ன ப்ரூஃப் டெக்னிக் நம்ம கையில இப்ப இருக்கு, என்ன டூல் இருக்கு அப்படின்னா, அந்த எதை நீங்க சப் குரூப்னு சொல்லணுமோ அதுல இருந்து 2 எலமெண்ட் எடுங்க, அது ரெண்டையும் ஆபரேஷன் பண்ணி A star B inverse, அந்த B inverse belongs to அதே கெர்எஃப்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த கெர்எஃப் என்னவாயிரும்? நமக்கு சப் குரூப் ஆயிரும். இதான் ப்ரூஃப் டெக்னிக். டு ப்ரூவ் கெர்எஃப் இஸ் a subgroup, we have to take 2 elements A comma B belongs to kernel and we have to tell A star B inverse belongs to kernel. இப்படி சொல்லிட்டோம்னா then kernel is a subgroup ன்னு ஆயிரும். இதுதான் proof technique. சரி, இது சொல்றதுக்கு நான் முதல்ல என்ன சொல்லணும்னு சொன்னேன்? I have to take 2 elements from kernel F ன்னு சொன்னேன். அப்ப 2 எலிமெண்ட் எடுக்கணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அந்த செட் நான் எம்டின்னு சொல்லணும்ல. அந்த செட் நான் எம்டியா இருந்தா தானே அந்த செட் நான் எம்டியா இருந்தா அது 2 எலிமெண்ட் எடுக்க முடியும்.
இத நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன் இந்த இத.